Welcome to Air India. Welcome to Air India, ma'am. Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. My name is Yashwant Tyagi, and I am sitting next to my friend and co-pilot, Abdul Malik. Welcome, sir. Here is your seat, sir. Come with me. AI 560 welcomes you, Yes, and sir. we are ready to take off in roughly டேய் 10 ஃப்ளைட் ரெடி இன்னும் அவுட் பாஸ் ரெடி பண்ணாம வச்சிருக்கீங்களா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா அத. புரிஞ்சுக்கோங்கடா. வேலை இருக்குடா. நிறைய வேலை இருக்குடா. பண்ண முடியாதுடா அத. ரெடி பண்ணு. சரி பார்த்துக்கலாம். நான் இறங்கிட்டு சொல்கிறேன். சார் இருப்பா யா இது சென்னை போகிற ஃப்ளைட் தானே சார்? ஆமாம். Sir, please wear your seat belt, sir. Sir, யா wear your seat belt, please. ஷோ இல்லை இங்கே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இந்தாங்க. ஆமாம். சார் இது சென்னை போகிற ஃப்ளைட் தானே? இது என்ன நம்ம ஒரு டவுன் பஸ்ஸை சார் மாற்றி ஏறுறதுக்கு? சென்னை தான் சார். இல்லை நீங்கள் சென்னைக்கு தானே போறீங்க? நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். பின்ன என்ன சார், சென்னை போகிற ஃப்ளைட் வேறு எங்கே போகும்? அதுக்கு இல்லை சார், நான் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் தூங்கிட்டேன்னா கொஞ்சம் தட்டி எழுப்பிவிடுதேலா? கவலைப்படாதீங்க சார். ஃப்ளைட் நின்னவொடனே கூட்டி பேருக்கு ஆள் வருவாங்கல்ல, நான் எழுப்பலனாலும் அவங்க எழுப்பி விட்ருவாங்க. சார் கொஞ்சம் அமைதியாக வாங்க சார். பார்த்தீங்களா சார், உங்களால் நம்ம திட்டுறாங்க. சத்தம் போடாமல் வாங்க சார். சார் சார் இப்போ என்ன சார்? ஒரு சின்ன உதவி. சொல்லுங்கள். மெட்ராஸ் வந்ததும் என்னை எங்கள் ஊருக்கு வண்டி ஏற்றி விடுதேலா? எனக்கு தசை தெரியாது. துபாய்க்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சியா. இப்போ தான் முத திரும்பி ஊருக்கு போயிட்டுருக்கேன். சரி பார்த்துக்கலாம். ஊரில் நமக்கு விவசாயம் தான் சார். மழை தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டம். இங்கே தோன்ற குழிய துபாயில் வந்து தோண்டுனா நிறைய காசு கிடைக்கும்னு மாப்பிள்ளை ஒருத்தன் சொன்னான். அதை நம்பி நான் துபாய் வந்துட்டேன். இந்த அந்தான்னு 10 வருஷம் ஓடி போச்சு சார். சரி பார்த்துக்கலாம், விடுங்க. 2 லட்சம் கடனை வாங்கி துபாய்க்கு வந்தேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு 3-4 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டி வைராக்கியமானவ சார். அவளை எல்லாரும் ஊரில் துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய சார். வரும்போது அதுக்கு சின்ன பிள்ளைய, ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஆளுக்கு ஒரு பிள்ளைய இருக்கு. அவங்க கல்யாணத்துக்கு கூட போக முடியல சார். மக தான் அடிக்கடி பேர பிள்ளைகளை வீடியோ காலில் காட்டுவா. நம்மளை மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வீடியோ காலில் தானே சார் குடும்பமே நடத்துகிறோம். சரி, இப்படியாச்சும் லீவ் கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்படுங்க சார். அவங்க எங்கே சார் அனுப்பிச்சி விட்டாங்க? கட்டட வேலை செய்யும்போது மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். அதான் என்னை ஊருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. சரி பார்த்து செய்யக்கூடாதா சார்? பசி மயக்கமா வெயில் அதிகமானு தெரியலைங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எப்படியாவது ஊருக்கு போறீங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களா, அப்படி எடுத்துக்கோங்க சார். எப்படி ஆச்சு என்னையும் ஊருக்கு வண்டி ஏற்றி விட்டுருங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் என் முகத்தை பார்த்துக்கிடட்டும் சார். கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நான் வண்டி ஏற்றி விட்டுருவேங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
Sir, your food. ஓ தேங்க்யூ அண்ணா உங்களுக்கு சாப்பாடுண்ணே ஓகே கேன் ஐ ஹேவ் ஒன் மோர் மீல் ஃபார் ஹிம் அண்ணே ஒரு 10 நிமிஷம் வேலை மட்டும் இருக்கு முடிச்சுட்டு வண்டி ஏற்றிட்டுருவா ஏ ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிறகு பார்த்துக்கிடுவோம் இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டீங்கல்ல நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு சரி வரேண்ணே ஹலோ சார் மார்னிங் வாங்க சார் உட்காருங்க. இந்த மாதம் இது 3வது ட்ரிப்பா 4வது ட்ரிப்பா? 5வது சார் இப்போ ஒரு காப்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதோட சர்டிஃபிகேட் கிளியரன்ஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும் சார் வெளிநாட்டில் செத்து போகிறவங்களோட உடம்ப நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து அவங்க குடும்பத்தோடு சேர்க்குறீங்க. ஒரு மனுஷனோட சாவில் கடைசியில் கூட நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சுயநலமே இல்லாமல் நீங்கள் பண்ணுற சமூக சேவைக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள், நான் உடனே அனுப்பிச்சி விட சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் பிள்ளைங்கெல்லாம் என் முகத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? Can I have one more meal for him? Sorry, sir, we don't have anything extra. சரி விடுங்கண்ணே இது அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் எப்படி ஆச்சு என்ன வண்டி ஏற்றி விட்டுருங்க. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். அமீரகத்தில் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த 1000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களின் உடல்களை எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காமல் ஹோப் குழுவின் தன்னார்வலர்கள் தாயகத்தில் உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். உலகமெங்கும் இதுபோல எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி உதவிகளை செய்து வரும் தன்னார்வலர்களுக்கு இந்த குறும்படம் சமர்ப்பணம்.